பகவத்கீதையில் 8வது சாப்டரில் 7வது ஸ்லோகம். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச மய்யர்பிதமனோ புத்திர் மாமே வைஷ்யஸ்ய சம்சயம். இப்போ இதுக்குள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். நம்ம பகவானை சேவிக்க அப்படியே நம்ம மனசில் அப்படியே அவர் பதிஞ்சிடுவார். இப்போ நம்ம ஃபோட்டோ பிடிக்கிறோம், சிடி டிஜிட்டல் எல்லாம் என்ன பண்ணும், கொஞ்ச நாள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். 50 வருஷம் இருந்தால் இருக்குமா, மேக்ஸிமம் ஒன்றா அழிஞ்சு போயிடும். ஆனால் அப்படி இல்லாமல் பகவானை மனசுலையே நிறுத்தி வச்சுட்டா அந்திம காலத்தில் அப்படியே பகவான் நினைவு வரும். அதை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி மனசில் பகவானை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதையே ஸ்மரணிச்சுட்டே இருந்தோமானா அந்திம காலத்தில் நமக்கு மறக்கவே மறக்காது. இந்த 5, 6 என்ன சொன்னார் முந்தின ஸ்லோகத்தில், எதை நினச்சி உயிரை விடுறோமோ அதையே நினச்சி வரப்பான்னு சொன்னார் இல்லையா. ஸோ கண்ணனை நினச்சிட்டே உயிர் விட்டால் கண்ணன் நினைவாலேயே நமக்கு நல்ல உயர்நிலை கிடைக்கும். அதனால் என்ன ஆயுள் முழுசும் நினச்சிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரே வழி என்ன, உயிர் வாழும்போதும் சரி விடும்போதும் சரி எல்லா காலத்திலும், இப்போ போகிறோம் இன்றைக்கி சேவிச்சாகன்னு விடக்கூடாது, எல்லா காலத்துலேயும் நினச்சிட்டே இருக்கணும். இப்படி சொல்லிகிட்டே வந்தாரா, கடைசியில் பார்த்தா திடும்னு என்னை நினச்சிட்டே சண்டை போட அர்ஜுனா அப்படின்ட்டார். என்னடா அது, என்னிடத்த சமர்ப்பிக்கப்பட்ட மனசையும் புத்தியும் என்ன நிலை அடைவான்னு பார்த்தா கடைசியில் என்ன ஆச்சு, சண்டையில் கொண்டு விட்டுட்டாரே, சண்டை போடுங்கிறாரேன்னு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். ஏன் இப்படி சடனாக சண்டே பண்ணுன்னு சொல்கிறாரே அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு உன்னை பார்த்தா நீ சொந்த அத்தை பையன் இதெல்லாம் தான் நினைவு வருதே தவிர உன்னோட அழகு திரும்பி நீ மனசில் அப்படியே நிலச்சி நிற்க மாட்டேங்குது. நீ ரொம்ப அழகாக இருக்க, எல்லாம் தெரியறது. ஆனால் நீ உன்னோட உறவு மட்டும்தான் என் மைண்டில் நிற்கிறே தவிர வா பகவான் அழகு திரும்பி நீ இதை ரசிச்சுட்டே இருக்கணும், அது மைண்டில் வரவே மாட்டேங்கிறது அப்படிங்கிறான். ஸோ எல்லா விதத்துலேயும் கண்ணை உயர்ந்தவர் தான். இருந்தாலும் என்னவோ நம்ம அனாதி கால கர்மா இருக்கு இல்லையா, அது சூழ்ந்து நம்மளோட உண்மை நிலையை அப்படியே மறைக்கிறது. முழுசாக கண்ணை நினைக்கவே விட மாட்டேங்கிறது. மறுபடியும் இந்த உலக விஷயத்துலேயே பிடிச்சி இழுக்கிறது. நம்ம நினைக்கிறோம் அந்த கர்மாவை விடணும்னு, ஆனால் கர்மா என்ன பண்ணுறது, நம்மளை பிடிச்சி இழுக்கிறது. அதுக்கு தான் பற்றற்ற கர்ம யோகம் பண்ணணும்னு சொல்கிறார் அவர். இதுதான் நம் பாவத்தை பொசுக்கும். அப்போ அப்படி கேட்குறாரு, கர்மயோகத்தை செய்ய எதற்கு யுத்தம் செய்யணும், நீ சொல்கிற கர்மயோகம் பண்ணுன்னு சொல்கிற, சரி அதுக்கு எதுக்கு யுத்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன். யுத்தம் தானே உன் குல தர்மமே, அதுதானே உனக்கு கர்மயோகம். அதனால தான் கர்மயோகமான யுத்தத்தை பண்ணின்னு சொல்கிறேன். எல்லா கர்மாவிலையும் மனசையும் புத்தியும் உறுதியோட கண்ணன்ட்ட செலுத்தணும். நீ பண்ணுற நீ ஜெயிக்கிறேன்னு இருக்கக்கூடாது, நான் முதலேன்னு சொல்லின்னு இருக்கேன். அதனால் எல்லாமே எங்கிட்ட விட்டுட்டு நீ உன் கர்மாவை செய்யின்னு தான் சொல்லின்னு இருக்கேன். அப்போ தான் உன் அந்திம காலத்தை என் நினைவு வரும். அப்போ என் நிலையை அடைவாய் அப்படிங்கிறாங்க. என் நிலையை அடைவாங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கண்ணன் இந்த 7வது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார்.